இதை ஃபுல்லாக வச்சு இதை மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்டை வந்து நான் முடித்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல முடித்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டரில் இருந்து ஆரம்பிங்க. எப்பயுமே நம்ம என்ன சொல்லலாம்னா நெக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நம்மளோட கையில் வந்து சென்டரில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வரும். ஓகேங்களா? ஏன்னா சென்டரில் இருந்து தான் டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சைடில் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ சென்டரில் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பெரிய நீடலை பெருசாக எடுத்துட்டு போடுறேன்னா எப்பயுமே நம்ம பெரிய பீடில் ஒர்க் பண்ணுறப்ப எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்துல என் நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுக்கு போங்க. நீங்கள் அப்படியே வந்தால் தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ப்ரிகாஷன் மாதிரி சொல்லலாம். சரிங்களா? எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாது, நான் தெரியாதனமாக எனக்கு ஒன்று கழண்டி விழுந்தது அப்படின்னா கூட எனக்கு இன்னொன்று வந்து கீழே விழுது. ஓகேங்களா? அந்த மாதிரி அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஒரு சில டைம் வந்து பீட்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து என்னடா இது ஒட்டி இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. கையிலேயே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே வந்து என் நாட் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அடுத்தது எங்கே வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி என் நாட் வந்து போடணும் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று போட்டேன்னா இதையே ஒரு 4 இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா இதுவே ஒரு அழகான டிசைனாக மாறிடுச்சு. இந்த ஒரு டிசைனை போடுறதுக்கே வெறும் இந்த ஒரு டிசைனை நெக்குக்கும் கையுக்கும் போட்டு கொடுக்கவே ஃபுல்லாக போடணும் அப்படின்னாலே 500க்கு மேலே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிசைனையே உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்தாச்சு. இதில் எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல எனக்கு ஸ்டிச்சு போட்டு நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னா பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு பீடை போட்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு என் நாட் ஒன்று போடணும். ஓகேங்களா? என் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் பீடை வந்து நீங்கள் லாக் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப ஏதோ ஒரு பீடில் கட் ஆகிடுச்சு நூல், இப்போ தைக்கிறாங்க, கட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல நூல் கட் ஆகுதுப்பா. அந்த டைமில் என்ன நடக்கும்? ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஒர்க்குமே வந்து வரக்கூடாது வெளியே. நீங்கள் என் நாட் போடாமல் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? அது கூடவே எல்லா டிசைனும் வெளியே கிளண்டிடும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்குது. எனக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக காலியாக இருக்குமே, நான் வந்து கையும் கழுத்தும் மட்டும் போட்டுக்கிட்டா போதுமா? பார்டரில் மட்டும் எனக்கு ஒர்க் இருந்தால் போதுமா? நான் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறது? புட்டாஸ் வேணும் இல்லையா? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சிம்பிளாக நம்ம பெரிய பீடு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையே வந்து புட்டாவாக வச்சு ஒர்க் பண்ணுங்க. நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 3 டாட்ஸை வந்து வச்சாலுமே பார்க்க அழகாக இருக்கும். நான் இன்னும் சிம்பிளாக ஒன்று பண்ணுவேன் புட்டா வைக்கணும் அப்படின்னா. இதை விட என்னது அப்படின்னா சுகர் பீடியே வந்து ஒவ்வொன்றா தனியாக ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து அந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அதை பார்க்குறப்ப அப்படியே ஒரு ஸ்டார் டஸ்ட்டு வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சுகர் பீடு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? எனக்கு சுகர் பீட் பிடிக்கும். ஆனால் நீங்கள் சுகர் பீட்லேயும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் சுகர் பீட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சுகர் பீடில் வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்படி வந்து புட்டா வைப்பேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் அதையே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றா பெரிய பீடு வச்சிங்க அப்படின்னாலும் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டிசைன் உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி அப்படின்றது? நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மட்டும் நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன். தெரியுதா பாருங்கள். ஆக்சுவலாக இது கிளார் அடிக்குது ஃப்ளாஷ் ஆன் பண்ண, அதனால தான் நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு பெருசாக இருக்கிற மணியை வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அகெயின் சுகர் பீட் கொடுத்துட்டு 3